ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிசைனர் தமிழன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், அதாவது ஒரு சின்ன ட்ராயிங்கை வந்துட்டு அது எப்படி வரையிறது அப்படின்றத வந்து சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம போன வீடியோவில் வந்துட்டு இந்த ஐசோமெட்ரிக்கை வந்து எப்படி ஆன் பண்ணுறது, அதுக்கான கமாண்டு கீவேர்டு என்ன அப்படின்ட்டுலாம் வந்து போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ இங்கே ரைட் டாப் கார்னரில் உங்களுக்கு ஐ மாரி வந்துட்டு இப்படி போயிடுச்சா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கீழே லிங்க் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அது வழியாக போயும் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூ வந்து ஆன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்னாப் ஸ்டைல் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அதோட கீவேர்ட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 0ன்னு இருக்கும். அதுக்கு வந்து 1ன்னு மென்ஷன் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்து நமக்கு ஆன் ஆகிடும். இதில் வந்துட்டு அது கிளிக் பண்ண உடனே இங்கே ஹோம் சிம்பிள் போய்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கு நமக்கோட 3 ஆக்சிஸும் வந்து இதுவாகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நானும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதில் வந்துட்டு 3 இருக்கும். ஐசோ பிளேன் லெஃப்ட்டு, டாப்பு, ரைட்டுன்னு இருக்கும். இதை வந்துட்டு இங்கே போய் நம்ம ஆனும் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இப்போதைக்கு வந்துட்டு எதனா அங்கே ஐசோ பிளேன் லெஃப்ட்டில் இருக்குது, நமக்கு 3 ஆக்சிஸும் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அது 3 ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் டயக்ராம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நீங்கள் சும்மா கூகுளில் போய்ட்டு ஐசோமெட்ரிக்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க சில பேர். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு அந்த இமேஜே வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி படிக்கட்டு மாரி வந்திருக்கும் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். அது என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ வரும். இங்கேருந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க சில பேர், அதை வந்துட்டு 30 டிகிரி அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஐசோமெட்ரிக்கில் நம்ம இப்போ எங்கள் சிஸ்டமில் வரைவோம் ஆட்டோகேடில். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டோட இந்த இமேஜ் வந்துட்டு நான் இங்கே வந்து காமிக்கிறேன். இந்த இமேஜ் தான் நம்ம வரைய போகிறோம். அண்ட் அந்த இமேஜை வந்து இங்கே ஓரமாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேஸ் பண்ண இமேஜை பார்த்துட்டு நீங்கள் அந்த இல்லைனா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்திருக்க இமேஜை வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் நான் டயக்ராம் வரைகிறதோட உங்களுக்கு வந்துட்டு புரியும் அப்படின்னு நம்பி போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு 15 கொடுத்துருக்காங்க. அது 45 mm. நமக்கு எம்எம்மில் வச்சுருப்போம், அதனால் எம்எம்னு வரும். எம்எம் தான் எடுப்போம். இப்போ இதில் வந்துட்டு F8 வந்து எப்போவுமே ஆன் பண்ணிக்கணும் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வரையும் போது. இப்போ இதில் வந்துட்டு 45 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு லைன் வருதா, இப்படி வந்து ஜூம் பண்ணேன்னா இங்கே ஒரு லைன் போகுது. அந்த லைன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 கொடுத்து 60 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 60 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருக்கேன். என்ட்ரு கொடுத்தோடனே இங்கே மேலே டாப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் பார்த்து அதை அப்சர்வ் பண்ணணும். இந்த லைனுக்கு எவ்வளோ எம்எம், இந்த லைனுக்கு எவ்வளோ எம்எம் அப்படின்ட்டு பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு எப்படி வரையணும் அப்படின்றது புரியும். அதனால் வந்துட்டு இப்போ நான் இங்கே 15 3 கொடுத்ததால 45, இங்கே கொடுத்ததால வந்து 20. இது வந்துட்டு நான் வந்து இந்த பிகினர்ஸ், அதாவது இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து அவங்களுக்கு ஸ்பீடாக போனால் புரியாது அப்படின்றதால சும்மா லைட்டாக ஸ்டெப்பாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த லைன்னு ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்களா, அது வந்து இங்கே போய்ட்டு 15 கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடு கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ புரியும். அப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஒரு 15 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டோன்னா அந்த லைன் அங்கே போயிடும். இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 20 கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான், அதாவது இங்கே இருக்கும், இங்கே ஒன்று இருக்குது பார்த்திங்களா, 20. அதனால் இங்கே வச்சு 20ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்குறோம். அண்ட் இங்கே மறுபடியும் மேலே போகுது. ஜெட் ஆக்சிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே போகிறது மறுபடியும் 15 தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு குழப்பத்துக்கு எதுவும் இல்லை, சும்மா சிம்பிள்ன்றதால அந்த அதே நம்பர் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து இதுவாகும். நீங்கள் இப்போ ஒரிஜினலாக வரைகிறீங்கன்னா அது கொஞ்சம் டைமென்ஷன்ஸாக மாறி வந்ததால் குழப்பலாம். இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஈஸியாக புரிஞ்சிடும். மறுபடியும் 15 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இங்கேருந்தும் 20 கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கேருந்து மறுபடியும் மேலே ஜெட் ஆக்சிஸ்க்கு 15 கொடுத்துருக்காங்க. 15 கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா மறுபடியும் நமக்கு இங்கே போய் ஜாயின் ஆகிடும். இங்கே போய் ஜாயின் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 20ல் இருக்குது. அப்போனா நம்ம இது வரைக்கும் எடுத்தது கரெக்ட் டைமென்ஷன்ஸில் எடுத்திருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த டேரக்ஷன்ஸ்னு இருக்குது பாருங்கள்,
இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ்லாம் எங்கே பார்க்குறேன் அப்படின்னா இங்கே இருக்கா, இந்த இதுவும் இந்த கோடும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுதா, இதுதான் நமக்கு எக்ஸ் ஜெட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது. இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்துட்டு இதோட டைமென்ஷன்ஸ். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45ன்னு கொடுத்துருக்காங்க. என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கீழெல்லாம் இறங்கலை. இந்த ஆக்சிஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது வேறு எதுனா ஒய் ஆக்சிஸ் தான். இப்போ இந்த ஆக்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே 20 கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. இது 3ஓட இது மொத்தம் அப்போ நம்ம 60 எடுத்துருந்தோம். அதே தான் இங்கேயும் நம்ம எடுப்போம். அதுக்கு வந்து 60ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து கீழே இருக்கிற ஆக்சிஸ், அதாவது மறுபடியும் ஜெட் ஆக்சிஸ் மைனஸ் ஜெட் ஆக்சிஸ் கீழே எடுக்கிறோம். கீழே எடுக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த டைமென்ஷன்ஸ், அது எவ்வளோ டைமென்ஷன்ஸோ அதே தான் இங்கே கீழேயும் இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, சாதா லாஜிக்ஸ் தான் இது எல்லாமே. நீங்கள் அந்த டயக்ராம்ஸை ஒரு செகண்ட் பார்த்து இந்தந்த லைனுக்கு இவ்வளோ டைமென்ஷன்ஸ் பார்த்து புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். அது எவ்வளோ எடுத்துருந்தோன்னா 15 10 45 எடுத்து கொடுத்துடணும். இப்போ மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு நமக்கு ஜாயின் ஆகிற லைன் கரெக்டாக 45 இருந்தால் அது வந்து கரெக்டாக நம்ம இது வரைக்கும் டைமென்ஷன்ஸ் கரெக்டாக எடுத்து போட்டிருக்கோம். அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் வரைஞ்சிட்டோமா, அங்கே மேலேயே ஓவர் ரைட் பண்ணாமல் மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துக்கிறோம். எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த லைனில் போய் செலக்ட் பண்ணுறோம். இந்த லைனில் போய் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு அந்த படிக்கட்டில் வந்துட்டு சென்டரில் கொடுத்துருவாங்களா 35 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்துட்டு இங்கேருந்து இங்கே 35னா இங்கேருந்து இங்கே 35 தான் இருக்கும், இங்கேருந்து இங்கே 35 தான் இருக்கும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து இங்கே 35 கொடுத்துக்கிறேன். 35 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்துருவோன்னே இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதே வந்துட்டு உங்களுக்கு தெரியலனா அது அந்த லைனை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ அது மறுபடியும் லைனில் போய் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து இங்கே 35 தான் சொல்லியிருந்தேன். அதேமாரி நான் 35 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே மேலேயும் எவ்வளோன்னு தெரிலனா அதை அப்படியே வச்சு வைங்க, நம்ம அடுத்து வரைவோம். அப்புறம் இங்கேருந்து இங்கே 35ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து 35 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். இதுக்கும் நீங்கள் அப்படியே வச்சு வைங்க. இங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்துட்டு 35 கொடுத்துருந்தாங்களா, 35 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த லைனில் போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதே வந்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு லைன் நம்ம நடுவில் வரையாமல் விட்டுருக்கோம். இங்கேருந்து இங்கே 35 நம்ம எடுத்துருக்கோம். என்டர் கொடுத்துட்டேன். மறுபடியும் இந்த லைனோடு இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டேன். மறுபடியும் லைன் எடுத்து மறுபடியும் இங்கேருந்து இங்கே 35 எடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ எம்எம்னு மென்ஷன் பண்ணல, அதுக்கு நம்ம வந்து சும்மா சின்ன ஒரு கேல்குலேஷன் தான் போடணும். அது என்னன்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லென்த் வந்து 45ன்னு கொடுத்துட்டாங்க. 45ன்னு கொடுத்துட்டு நமக்கு இந்த லென்த் வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்துட்டு இங்கேருந்து இங்கே 45ஓட எது கனெக்ட் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா 45 - 15 போட்டால் 30 தான் வரும். 30 எடுத்திங்கன்னா இந்த 45 லைனோட போய் கனெக்ட் ஆகிடும். அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து இந்த லைன்லேருந்து இங்கே 30 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம டேரெக்டாக இது எவ்வளோ இருக்குதோ 40 கரெக்டாக வரும். ஏன் 40 வருதுன்னா இங்கேருந்து இங்கே எடுத்தது நம்ம 60 அண்டு இங்கேருந்து இங்கே கொடுத்த நமக்கு மென்ஷன் பண்ணிக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 20. 60 - 20 40 கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. அண்ட் அதோட இங்கே இருக்கிற ஒரு லைனையும் நம்ம போய் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அது எவ்வளோன்னா 10 கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக 10 வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த ட்ராயிங். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வந்துட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. இதிலே வந்துட்டு ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் நம்மளால் வந்து சாதாரணமாக வந்துட்டு அதாவது டைமென்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ண முடியாது. அதுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்டு டிம் எடிட்டில் போய் ஆப்லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவ் கொடுக்கணும். அண்ட் அது வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து எல்லாத்தையும் சின்ன பார்ட்டாக போனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் தூக்கி போட்டோன்னா உங்களுக்கு வந்து குழப்ப ஆரம்பிச்சிடும்.
அதனால் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து ஐசோமெட்ரிக்கை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஐசோமெட்ரிக் வியூ வந்து சும்மா சிம்பிளான ஒரு இது பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த பொறுமையாக இந்த லைனோட டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதான் நம்மளோட சிம்பிள் அண்ட் பேசிக் ஐசோமெட்ரிக் ட்ராயிங். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் வேறு ஒரு லைட்டாக மீடியம் சைஸ் ட்ராயிங்கை போட்டு அதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணோம். அந்த ட்ராயிங் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த ட்ராயிங்கை போட்டு உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணனா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் டைமென்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளை இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம டவுட் எதனா இருந்தாலும் கேட்கலாம். ஓகே கைஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு எதனா கற்றுக்கிட்டீங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ்.